உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த சங்கீதம் கர்த்தருடைய சங்கீதம் வாசித்தீங்க 109ஆம் சங்கீதம் 28வது வசனம் வாசிப்போம். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஐயோ என்ன சபிச்சிட்டாங்களா? எல்லாம் கவனமா கேளுங்க. அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும். யார் சபிப்பாங்க? ஒன்னோட ஒன்று ஐக்கியமா இருக்கிறவங்களா சபிப்பாங்க? ஒன்னோட ஒன்று அன்பா இருக்கிறவங்களா சபிப்பாங்க? பின்ன யார்தாங்க சபிப்பாங்க? யார் சபிப்பாங்க? சபிக்க கூடாது, சபிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. அப்படியே நம்மை சபித்தாலும் தேவனே நீர் என்னை ஆசீர்வதியும். அவர் ஆசீர்வதிக்கவே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரு நம்ம சபிச்சாலும் சரியே, நாம் சபிப்பதற்காக தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவே நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்க நல்ல திட்டம் தீர்மானமாக வைத்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. நீங்க ஏதோ நினைக்கிறீங்க, இவனுக்கு என்னடா தெரியும், உள்ளூருக்குள்ளதான இருக்கிறான், இவனுக்கு என்ன தெரியும்? தேவனை கேட்பேன், என்ன ஆண்டவன் பேசணும். எங்க வீட்டுக்காரி கூட திட்டுவா, நீ என்ன ஒளிகாடுற, பைபிளை எடுத்து வாசிக்கலையா? பைபிளை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிட்டோம்? என்னதான் படிச்சாலும் பிள்ளைங்க போய் பரிசையில் உட்காந்துட்டா எழுதுற நேரத்துக்கு வர்ற கேள்விதான் வரும். நான் என்னதான் வீட்டுல விட்டுட்டு மண்டை போட்டு விட்டுனாலும் இந்த இடத்துல வந்து பேச சொல்லுவேன். 109ஆம் சங்கீதம் 28வது வசனம் படிக்க சொல்லி நான் சொன்னா சொல்லலையே. ஏன் சொல்லல? சங்கீதம் 73 1வது வசனத்துக்கு தடை சொல்லும். சங்கீதம் 73 1வது வசனம், சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? வாசிப்போமா? 73ஆம் சங்கீதம் 1வது வசனம், சுத்த இருதயம் வேணும். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தால் போதாது, முதலாவது சுத்த இருதயம் வேணும். நான் பேசுகிற காரியம் யாருக்காயிலும் கசப்பா இருக்குதா? யாருக்காயிலும் வேதனையா இருக்கிறதா? நான் சொல்லுகிற காரியம் யாருக்காயிலும் துக்கமா இருக்கிறதா? ஏன்? நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தரால் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும். சுத்த இருதயம் வேணும். சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு இருதயம் கிறுக்கு கேடுபாடுள்ள இருதயமா இருக்கிறது. என் இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே. நான் வீணானதை பேசி பொய்ய விரும்புகிறேனே, நான் அநீதியை பேசுகிறேனே, அநீதியை செய்கிறேனே, நித்தம் சஞ்சலத்தை இந்த இருதயத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேனே. ஆண்டவரை சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறீர் என்று சொன்னீர் அல்லவா? என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அல்லேலூயா. இருதயத்தை சுத்தப்படுத்தணும். என்ன சோப்பு இருதயம் சுத்தமாகும்? என்ன இருதயத்தை போட்டு இருதயத்துக்கு என்ன சோப்பு வாங்கி போட்டா நம்ம சுத்தமாகும்? லைசால் போட்டா வருமா? சுத்தமாகுமா? லைசால் போட்டா வருமா? அல்லது பெனாயில் போட்டா கழுவுனா சுத்தமாகுமா? அல்லது கிரீன் சோப்பு போட்டா சுத்தமாகுமா? ஆகாது. ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்த முடியும். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு தொடர் செல்வோம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாகும் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு தொடர் செல்வோம். சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். உன்னை சபிப்பதற்காக சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான்.
இருதயத்தை களக்கட்டிக்கிறவன் உனக்கு முன்பாக உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரண்யை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயம் கசப்பாய் இருக்கக்கூடாது. உன் இருதயம் சுத்தமாய் இருக்கணும். உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ளணும். இந்த அரண்யை காத்துக்கொள்ளாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. உன் அரண்யை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். நீங்க இருதயத்தை காத்துக்கொண்டால் எல்லாம் ஆசீர்வாதமும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் கொடுப்பா. சுத்த இருதயமுள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் தேவன் நல்லவர். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தேவன் எப்படியாகவே இருக்கிறார்? அவர் நல்லவருங்க. நம்ம எதை சீர்கெட்டு போயிருக்கிறோம். கொஞ்சம் நமக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா எங்க கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு, எங்க வைக்கணும் கர்த்தர் நம்ம இன்னும் நம்ம எங்க வச்சிருக்கணும் கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறார் கர்த்தர்? உங்களை ஆசீர்வதிக்கிறதா கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. வாசிப்பமா சங்கீதம் 109:28 அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர் ஆசீர்வதிக்கவே பிறந்திருக்கிறார். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு உடை கொண்டு கர்த்தர் கொடுக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை தருவதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? உன்னை ஏழையா விடுறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை வறுமையில கடக்கா திறந்து உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? கர்த்தர் ஏமாத்துவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? என் பிள்ளைகள் என்னை தாண்டணும், நான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், இதுதான் எனக்கு பிரியம். அல்லேலூயா. என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்காக கடந்து செல்வோம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்காக கடந்து செல்வோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியம். உன்னை ஆசீர்வதிக்க என்னை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு எப்படியா இருக்கிறது? பிரியமா இருக்கிறது. நம்ம தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதில்ல. அவரை உண்மையா தேடுன்னு சொன்ன கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர்கள் சபித்தாலும் நம்மைக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். சத்துருக்களை உனக்கு முன்னாக சிதறடிக்க போக பண்ணுவார். உன்னை சிதறடிக்கிறவன் உனக்கு முன்னாக வருவான், ஆனாலும் அவன் ஒன்றும் இல்லாமல் போவான். இவங்களை நான் சபிக்க போறேன், சபித்தாலும் கர்த்தர் விட மாட்டார். உன்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்று ஆபிரகாமுக்கு கட்டளை இட்ட தேவன் இன்றைக்கு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். எதை வந்து கத்திட்டு போறேன்னு நினைக்க வேண்டிய அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு கிரிய செய்யணும். அதனுடைய பிள்ளைகளை வளர்த்தாத நல்லபடியா வளர்த்தணும். ஏதோ பெரிய காரியம் அல்ல. நம்ம பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அப்புறம் பிள்ளையம் கண்டபோது அவர் முன்பு செய்து வந்தது போல வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி கொண்டார். அல்லேலூயா. நீங்க ஏதோ நினைக்கிறீங்க, அவர்கள் சபித்தாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் உண்டு. பாலாக்கு இந்த இஸ்ரவேலர்களை சபித்து போடு, அமப்பட்ட ஜனங்களை சபித்து போடு அப்படின்னு சத்துரு கொத்தலம் கட்டிட்டு இருக்கிறான். நீங்க யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு நாளைக்கு அடிபட்டாதான் நமக்கு தெரியும். கர்த்தர் தேடுகிற விஷயத்துக்கு நீங்க நன்றாக இருக்கணும். அப்புறம் பாட்டு பாடி என்ன பண்றது? நோய் இல்லாத சுக வாழ்வை எனக்கு தருகிறேன் பாடி என்ன பண்றது? கர்த்தர் தேடுகிற விஷயத்துல கர்த்தருக்கு கொடுக்கிற ஆராதனை கர்த்தருக்கு கொடுக்கணும். மற்ற நேரத்தை மற்ற காரியத்துக்காக வச்சுக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம கர்த்தர் ஆராதிக்கணும்னா என்ன காரியம்? விளையாடு கூட்டா நீ வந்து இந்த ஜனங்களை சபித்து போடு என்று பாலான் கூப்பிட்டான். ஆனால் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி பிராயமுக்கு தெரியும். பிராயம் கண்டபோது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது நான் யார் இவர்களை சபிப்பதற்கு என்று கர்த்தர் கேட்கிறார். பிராயம் சொல்லுகிறார், கர்த்தாவே
அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும். யார் சபிச்சாலும் சரியா, உன்னை நேருக்கு நேர் வந்து சபிச்சாலும் சரி, உனக்கு நேருக்கு நேரம் பிள்ளை சூடிய வச்சாலும் சரியா, யார் உனக்கு மந்திரவாதம் செஞ்சாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதையெல்லாம் விட்டுட்டு ஐயோ எனக்கு இக்கட்டு வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்த காரியம் நடக்காது. இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ளணும். உங்க இருதயத்தை கர்த்தரிடத்தில் திருப்பணும். உங்க இருதயத்தை காத்து, உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். உன் அரணை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று உனக்கு புறப்படும். அல்லேலூயா. நீங்க ஏதோ நினைச்சிட்டு ஆராதனைக்கு வர்றீங்க, போனா போகுது நம்மால் தானா, சொந்த பந்தத்துக்கான ஆண்டவருக்கு அர்த்தம் இல்லை. அல்லேலூயா. நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் சமாச்சாரி அல்ல. நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் விட்டு விட்டால் அவரை விட்டு விடுவார். அப்ப நான் ஐயோ கொள்ளையோன்னு பேசி வந்து வெங்கட்ராமன் சொல்லுவாரு, சாக ஆண்டவரை தேட, கடவுளை தேடுறதுக்கு தேடாம சாக போற நேரத்துல சங்கரான்னு என்ன பண்ண முடியும்? வெங்கட்ராமன் அடிக்கடி சொல்லுவாரு. அது எதுக்கு சொல்லுவாரு? படிப்பை சொல்லி கொடுக்கல நீங்க கேட்காதவன் பரிசில் போய் உட்காந்துட்டு எனக்கு பதில் தான் எப்படி பதில் கொடுப்பார்? நீங்கள் அவரை தேடுவீர்களான தென்படுவார், அவர்களை விட்டு விடுவீர்களான அவர் உங்களை விட்டு விடுவார். இது ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்க பாருங்க, கர்த்தரை தேடுங்க. எதற்காக கர்த்தர் ஆராதிக்க வரணும்? இன்னைக்கு இந்த ஊர்ல வந்து நம்ம ஜெபிக்காத விட்டதுனால நமக்கு எவ்வளவு பெரிய அடி கொடுத்துருக்குன்னு எல்லாரும் கண்டு இருக்கிறீங்க. உண்மையான சொல்றேன், மன வேதனையா இருக்குது. அல்லேலூயா. நேற்றைய தினத்துல அமாவாசை ஜெபம் இருக்குதுன்னு சொன்னேன், வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சொன்னாக்கா, நீங்க வந்துட்டு அவங்க சேர்ந்து கருத்தனை வச்சிருக்கிறான், சொந்த கருத்தனை வச்சிருக்கிறான், அவன் எந்த வாழ்வான்னு இந்த வாழ்வான்னு கருத்து நான் கத்துல ஆண்டு சொல்ற வசந்த மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்றேன். நாகும் போவோம் சீக்கிரமாக. நாகும் சிதறடிக்கிறவன் உமக்கு முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரனை காத்துக்கொள். இருதயத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாய் மீறாதபடி என் வாய்க்கு காவல் வையும். மீறக்கூடாது, மீறக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஏதோ நினைச்சிட்டு கர்த்தரை ஆராதிக்க, அவர் உங்களை அக்னியாலும் உங்களை புடமிட்டு என் மகனே மகளே என்று அழைத்து இருக்கிறார். நீங்க இந்த வேஷம் எல்லாம் கழிச்சிட்டு இருக்க கூடாது. நான் கர்த்தர் ஆராதிக்கிற வேஷமே வேண்டாம். மனுஷன் வேஷமாகவே இருக்கிறார், மிகவும் சஞ்சலப்பட்டுகிறார். சஞ்சலத்தை நம்மளே தேடிக்க கூடாது, வேஷம் போடக்கூடாது. வேஷம் போட்டா அது ஒரு நாள் மாறி போயிடும். கூத்தாடிகளை பாருங்க, நைட்டு போற ராஜாவை இருப்பாங்க, விடிஞ்சா நினைச்சு ஒண்ணு கிடையாது. அப்ப நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படியே ராஜா கம்பீரமா வருவாரு. விடுங்க பார்த்தாங்க புஷ்பான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம் தேவாதி தேவனை ஆராதிக்கிறவர்கள் ராஜாவை போல கம்பீரமாய் இருக்கணும், எப்பொழுதும் கம்பீரமாய். எதை நீங்க நடத்திட்டீங்க? உங்க அரணை காத்து கொள்ளணும். உங்க இருதயத்திலேயே அணுக்க வச்சுக்கிட்டு நீங்க காத்து கொள்றன்னு எங்க இருக்கு? உன் வாயை காத்துக்கொள், அதுல இருந்து உனக்கு ஜீவற்று புறப்படுது. கர்த்தர் வாயை திறக்கலைன்னா யார் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமா? வழியை காவல் பண்ணு. நீ நடக்கிற வழி நல்லா இருக்குதா? நான் நடக்கிற வழிக்கு, நீங்க நடக்கிற வழிக்கு, நான் நடக்கிற வழிக்கு நான் தான் காவல் பண்ணிக்கிறேன். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஆண்டவரே சொல்லிட்டாரு. என்னன்னு சொன்னாரு? நான் தான் உனக்கு வழி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, என் வழி எப்படி இருந்த? உன் வழியை காவல் பண்ணு. நீ நடக்க வேண்டிய வழி காவல் பண்ணு. உன் அரணை காத்துக்கொள். முதலாவது இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்புறம் என்ன பண்ணணும்? உன் நடைகளை சீர்தூக்கி பார்க்கணும்.
உன் வழி சரியான வழியில போகுதா? உன் கால் சரியான வழியில போகுதா? வழிக்கு காவல் பண்ணணும். நான் போற பாதை தவறான பாதைன்னு உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளணும். யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வழியில 4 திசையில வழி போகுது, 3 திசையில முள்ளு இருக்குது. நல்ல வழியில போனாலும் போகணும். அப்பதான் நமக்கு எல்லாமே காரியம் ஆசீர்வாதமாய் நடக்கும். அல்லேலூயா. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் அறையை கட்டிக்கொள்ளணும். அல்லேலூயா. உன் அறையை கட்டிக்கொள்ளணும், கெட்டியாய் கட்டிக்கொள்ளணும். அவங்க விடக்கூடாது. உன் விசுவாசத்தை இருக்க கட்டிக்கொள்ளணும். விசுவாச காத்துல அடிச்சு போகக்கூடாது. உன்னை விசுவாசத்தை உன்னை ரட்சிக்கும். ஏதோ யோனதானு வந்து கர்த்தரை ஆராதிக்க வர நானும் போய் உட்காந்துட்டு இருக்கிறது கர்த்தருக்கு வேலைக்காகாது. நான் முகத்தான் செய்ய பண்ணலாம். ஊழிக்காரன் சொல்ல அடப்போ இவங்கள்ட்ட சொல்லி என்ன பண்றது? யாரை போய் நான் சொல்லட்டும்? எல்லாரும் சொந்தக்காரன், யாரையும் நான் கடிச்சு விட்டேன். ஆனால் தேவன் கடிந்து கொள்ளுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. உனக்கு கர்த்தர் பலனாய் இருப்பார். அல்லேலூயா. உன் பலனை என்ன பண்ண? பலனாய் உன் பலனை என்ன செய்கிறாரு? மிகவும். ஐயோ எனக்கு பலனே இல்லையா, எனக்கு பலனே இல்லையா. அவர் உனக்கு பலனற்றவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தை கொடுக்கணும். உனக்கு பலனை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நான் சோர்ந்து போகிறேன், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறார்களா? உன் பலனை ஸ்திரப்படுத்து. நீ ஸ்திரப்படுத்த முடியல உன் பலனை. எனக்கு பலனாய் வருகிறது அவர் இருக்கிற அவர் எனக்கு பலனாய் இருப்பார்னு சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி பாப்பா. வெறுமையாக்குவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை செடிகள் கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வருவார். அவர்கள் சபிக்கிறார்கள். எடுக்க பார்த்தாலும் கர்த்தர் என்னை ஆச்சரிப்பார். இப்படி ஒரு விசுவாசத்தை அரணை காத்துக் கொள்ளணும். உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தில் சஞ்சலத்தை வைத்துக் கொள்ளாதே. அவர்கள் கொடியை என்ன செய்கிறார்களா? திராட்சை கொடியை கெடுத்து போட்டால் உங்களை யார் கெடுத்தாலும் சரியே, உங்களை யார் கெடுக்க பார்த்தாலும் சரியே. தேவன் என்ன செய்வாராம்? கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வரப்படுவது போல். கரங்களை தட்டுவோமா? உங்களை திரும்பவும் ஒரு மனுஷர் தேடி போனாதான் நமக்கு தயவு கிடைக்கும். நான் வீட்டிலே உட்காந்துப்பேன், அவர் வந்து என்னை பார்த்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு காரியமும் நடக்காது. நடக்குமா? நம்ம தேடி போகணும். நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், இன்னொருத்தர் தேடி போனதான் நமக்கு நன்மை நடக்கும். அதை விட்டுட்டு எனக்கு தேவை இருக்குது சேர் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களாக்கா நடக்காது. நீங்க அவங்களை தேடி போனீங்களா தான் கிடைக்கலன்னா கிடைக்காது. உனக்கு நன்மை வர வேணும்னாக்க நீங்க தான் தேடி போகணும். எனக்கு நன்மை வர வேணும்னா நான் தான் தேடி போகணும். இதையெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு உட்காந்துட்டு ஒரு பருப்பு வேகம். அல்லேலூயா. பிரியமானது சொல்றதெல்லாம் நீங்க நல்லா கவனமா எழுதி வச்சுக்கணும். வாசிப்போம். திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். உங்களை அணைத்து போட்டால் உங்களை மகிமையினாலே உங்களை நிரப்பி திரும்ப வர பண்ணுவார். உங்களுக்கு எல்லா வித அற்புதமும் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருங்க? யாருக்கு நல்லவர்? யாருக்கு நல்லவர்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படியா இருக்கிறாராம்? சுத்த இறுதி உள்ளவர்களாகிய சிறுவர்களுக்கு தேவன் நல்லவராக. நல்லவர் என்ன செய்வாரு?
நல்ல காரியத்தை செஞ்சு கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து வாசிப்போம். நாகூம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் யாருங்க? கர்த்தர் நல்லவர். அது சொல்றதுக்கு கூட நம்ம ஜனங்கள் ஆயத்தாக்க மாட்டாங்க. நல்லவர்னு சொல்லப்படுவே எட்டி போட கசக்குது. ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்லக்கூடாதா? அது சொல்றது கூடவே வாயை பிடிச்சிக்கிட்டு பிசின் போட்டு ஒட்டிட்டாங்களா? கோது போட்டு ஒட்டிட்டாங்களா? ஃபெவிகால், ஃபெவிஸ்டிக் இதெல்லாம் போட்டு ஒட்டிட்டாங்களா? ஏன் சொல்றது? கர்த்தர் யாருங்க? நல்லவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாத டிவி யாராவது பாக்குறீங்க? ஹல்லேலூயா. அதுல பாருங்க, நம்ம சாரு கத்துறது ஒரு பையன் போட்டுக்கிட்டு அந்த டிவியில அத்தனை தடவை அழகா சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு தூரம் கர்த்தரை யாராச்சும் கர்த்தர் எனக்கு நல்லவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே உங்களுக்கு இக்கட்டு வந்துருச்சா? நெருங்க வந்துருச்சா? போராட்டம் வந்துருச்சா? கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே அருணான கோட்டை. அவர் எங்கள் சங்கீதமான பாடி கர்த்தர்களுக்கு நல்லவர். அல்லேலூயா. ஏங்க நான் போன வாரத்தால வந்து ஆராதனையில வந்து கலந்து கொண்டு நான் மியூசிக் போல கர்த்தர் ஏங்க எனக்கு நல்லவரா இல்ல? கர்த்தர் எனக்கு உன் இறுதித்து காத்து கொள்ளியா? நான் என்ன பண்ணட்டும்? அல்லேலூயா. உன்னை அடுத்து காத்து கொள்ளியா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அன்னைக்கு தெரிந்த அனுதினம் என்னை தேடிவாய், நான் அழைத்துட்டோம். பாத்தீங்களா? அல்லேலூயா. அனுதினமும் தேடணும். அனுதினமும் தேடணும். ஒரு செடி வைக்கிறோம். அந்த செடியில ஒரு வருஷம் மட்டும் காய் கொடுத்துட்டா போதுமா? அடுத்த வருஷமும் அதே சீசனுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அடுத்த வருஷம் இந்த சீசனுக்கு வரலைன்னாக்க என்ன போவோம்? விட்டுருவோம். அடுத்த வருஷம் விட்டுருவோம். 3 வருஷமும் கனி கொண்டு இருக்கோம். அதை என்ன பண்ணுவோம்? வெட்டி போட்டுருவோம். ஏன்? வெறும் மரத்தை வச்சுக்கணும். அது போலதான் தேவனும் நம்ம நல்ல கனியோடா போன வாரம் தானே சத்தியத்தை கேட்க போனேன். போன வாரம் தானே அழைத்துட்டு போனேன். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போறாங்க. ஸ்கூல்ல சொல்லி தராங்க. அப்புறம் என்னன்னு வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? ஸ்பெஷல் கிளாஸ். அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய்தான் ஆகணும். நம்ம சர்ச்சில் உபவாசம் வச்சாலும் வரணும், ஆராதனை வச்சாலும் வரணும், அமாவாசை ஜபம் வச்சாலும் வரணும். அல்லேலூயா.